திமுகவில் இருந்து படிப்படியாக உயர்ந்து அரசியல் கோலச்சியவர் எம்ஜிஆர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, கட்சியினுடைய மாநில பொருளாளராக இருந்தார். உதயநிதி அவர்கள் திமுகவுடைய நேரடி வாரிசு. இன்னைக்கு வந்து 30-35% வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அவர் தான் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் கூட சொல்லப்படுவார். அப்படி இருக்கிற நபரோடு காரணம் அவர் கருணாநிதியுடைய பேரை கரெக்ட், முதல்வர் ஸ்டாலினுடைய மகன். கரெக்ட், அது சரி. ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி பின்னணி கிடையாது, மறக்கடிக்கப்பட்டது, மறக்கடிக்கப்படுகிறது. ஆனா மக்கள் வந்து மறக்கல, இவங்க முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து காமராஜருடைய புகழா இரட்டடிப்பு செயல் பாருங்க. கலைஞரும் கர்ம வீரரும் கலைஞரும் வெளியேறாங்க. அதுல பார்த்தா இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். காமராஜரே வந்து கலைஞரை பாராட்டினாரு. இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் நிறைய எழுதி இதை வந்து இளைய தலைமுறைக்கு கடத்துறாங்க. இதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முழுக்க ஸ்டிக்கர் ஓட்டுறல. திராவிடம் செய்தது என்னவென்றால், ஐயா பட்டிவீரன்பட்டி சௌந்தரபாண்டியன் அவர்கள் 1921 சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்சியாக சட்டமன்றத்தில் சென்று பெண்ணுரிமை பற்றி பேசியிருக்கிறார், சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார், சகோதரத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சிக் கழக தலைவராக இருக்கும் போது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை வந்து பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன் என்று சாதி ரீதியாக அந்த பஸ் முதலாளிகள் கூறிய போது, அனைத்து மக்களையும் ஏற்ற வேண்டும், அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பஸ் உரிமத்தை ரத்து பண்ணுவது என்று மிகப்பெரிய தெளிவான அரசியல் புரட்சிலாம் செஞ்சிருக்காரு. அவரு அந்த புரட்சிகளை செஞ்சுட்டு இருக்க காலகட்டத்துல இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த திராவிடம் பெரியார் என்பவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு கல் எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயர்ல 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்து கொண்டிருந்தார். இதுதான் இவர் செஞ்ச புரட்சி. அவருக்கு தென்னை மரங்கிறது ஒரு கல் இறக்கு பொருளாதாரம் தெரிகிறது. அதுல இளநீ இருக்குது, தேங்காய் இருக்குங்கிற பயன்கள் கூட தெரியாமல் முட்டாள்தனமாக அவர் தான் ஒரு முட்டாள் என்பதை அறியாமல் அதை வந்து வெட்டி வீழ்த்திருக்கிறார். இதுதான் அவருடைய வரலாறு. ஒரு நாள் கலந்துட்டவர் தான் பெரியார். ஆனா 2 வருஷமா பாராட்ட மாதவன் என்பவர் ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க இருக்காங்க. ஐயா நாராயண மிகப்பெரிய போராடி. ஆமா, அதுல முதன்மையானவர் நியாயப்படிக்கு மாதவன் ஐயா. மாதவன் ஈழவர், அவருக்கு தான் மணிமண்டபம் இருக்கணும், அவருக்கு தான் விழா எடுத்திருக்கணும், அவரை தான் நீங்க பொறுப்பிருக்கணும். போய் போராட்டத்துல இருந்து ஒரு நாள் வாழ்த்து சொல்லிட்டு வந்த ஆளெல்லாம் வைக்கம் வீரர்னு சொல்லி ஊரை ஏமாத்துறது குழந்தை. பார்த்ததுண்டா இந்த நாடு, பார்த்ததுண்டா நாடு, பார்த்ததுண்டா இந்த நாடு. வணக்கம் பச்சை தமிழன் நேரிலே. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்து ரமேஷ் நாடார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது. வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கண்ணே. வணக்கம் பச்சை தமிழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. என்ன ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க கொஞ்சம் பயங்கர பிஸியா இருக்கீங்க. சரி. இப்ப சமீபத்துல நாடாளுமன்றத்துல வந்து அமித்ஷா பேசும்போது வந்து அம்பேத்கர்னு பேசி அந்த பேரை சொல்றதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒரு சாமி பேரை சொல்லியிருக்கலாம், சொன்னா உங்களுக்கு வந்து சொர்க்கமாக கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் சில வார்த்தைகள்லாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க எடிட் பண்ணி இதை மட்டும் வச்சு இன்னைக்கு இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாருமே அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி திமுக விடுதலை சிறுத்தைகள்லாம் அங்கங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அமித்ஷாவுடைய பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமித்ஷா வந்து அந்த நீங்க சொன்ன அந்த லைன் வந்து தவறு, ஃபர்ஸ்ட் லைன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி அவர் என்ன சொன்னாரு, முன்னாடி என்ன சொன்னாரு, அந்த விவாதத்துல என்ன நடந்தது, அதை பத்தி பேசுறது வந்து இங்க யாரும் தயாராக இல்லை. ஒத்த லைன் தான். அமித்ஷா அம்பேத்கரை அவமானப்படுத்தி விட்டார். இதே கருத்தை வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து வச்சதாக பத்திரிகை செய்தியில் வந்ததை எல்லாருமே சமூக வலைதளங்களும் பார்க்குறோம். ஆனா அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா நடக்கல. இப்போதைக்கு வந்து அம்பேத்கர் அவர்களை வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியாக எதிர்கட்சிகள், அரசியல் கட்சிகள்லாம் பார்க்கறதுனால இந்த மாதிரி நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்தை எழுதின அம்பேத்கரை பாராட்டுகின்ற, அவருக்காக போராடுகின்ற அரசியல் கட்சிகள், சாதி அமைப்புகள் எல்லாருமே நம்ம வரவேற்கிறோம், பிரச்சனை கிடையாது. அதே சமயத்துல
ராகுல் காந்தி அவர்கள் அதே பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி குஜராத்தின் அடையாளம் காந்தி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அடையாள தலைவர் பேசிட்டு தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று ஈவே ராமசாமி பெரியாரை சொன்னார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு! இந்தியாவில் 5000க்கும் மேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு காரணமான இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்போ அந்த சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு, நன்றி உணர்ச்சி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிடலாம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசினால், குறிப்பாக அவர் புகழை இரட்டடிப்பு செய்யும் வகையில் பேசினால், அவர் இருந்த கட்சி என்று சொல்லப்படுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் கூட வாயை திறக்க மாட்டார். குறிப்பா சொல்லணும்னா, ஐயம் சாரி ஐயப்பான்னு பேசின இசைவாணிக்கு ஆதரவா பேசின செல்வ பெருந்தகை அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் திமுகவினர் பேசி வருவதற்கு ஒரு எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை. குறிப்பாக ஒரு போராட்டம் கூட நடத்தவில்லை. பெருந்தலைவர் காமராஜரின் புகழை இரட்டடிக்கும் வகையில் தொடர்ந்து திமுகவும் திமுகவில் உள்ள முன்னணி தலைவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அதற்காக அவர்களுடைய சாதிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், இசைவாணிக்கு ஒரு பிரச்சனை, அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனை, ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய நபர்கள் பெருந்தலைவருக்காக போராடுவதற்கு தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகளும் இல்லை, சாதி அமைப்புகளும் இல்லை என்பது ஒரு வருத்தமான வேதனையான விஷயம். இதே காமராஜரை பெயரை அவர் இரட்டடிப்பு செய்தது போல வேறு ஒரு தலைவர் பெயரை இரட்டடிப்பு செய்திருந்தால் இந்நேரம் இந்திய அளவிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலே சத்தியமூர்த்தி பவனா இருக்கட்டும், தேனம்பேட்டை காமராஜருடைய அரங்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய துண்டுகளை விற்று, அவருக்கு போடப்பட்ட துண்டுகளை விற்று வாங்கப்பட்ட சொத்துக்கள். அந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அதன் மூலம் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தோழர்கள் ஒருத்தர் கூட வாய் திறக்கல. இதற்கு முன்னாடி காமராஜரை பத்தி தவறுதலாக பேசக்கூடிய விஷயங்களுக்கு உணர்வுள்ள காங்கிரஸ்காரராக திருச்சி வேலுச்சாமி ஐயா அவர்கள் மட்டும்தான் எதிர்ப்பை பதிவு செய்யறாரு, பேசுறாரு. மீதி இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு சொம்பு அடிப்பதற்கு மட்டுமே அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சி பெயரை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது கண்கூடு. அதனால் இந்த விஷயத்தில் அம்பேத்கர் அவர்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு, அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு போராடக்கூடிய அதை நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே சமயத்தில் உண்மை என்ன என்று புரிந்து கொண்டு அவர்கள் போராட வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரை பெயரை இரட்டடிப்பு செய்த ராகுல் காந்தியை எதிர்த்து ஒருத்தர் கூட வாய் திறக்கலங்கிறது மிகவும் வேதனையான விஷயமாக இருக்கிறது. இல்ல, நீங்க சொல்லி கரெக்டு தான். இப்ப தமிழகத்தை இவங்க திராவிடர்கள் இது திராவிட மண்ணுங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு பொருளியை கிளப்பி எப்ப பார்த்தாலும் யார் எடுத்தாலும் திமுகவுன்னு இல்லை, இது திராவிட மண் சொல்றதுக்கு இங்க ஈவேரா பெரிய அப்படி என்ன செய்தாருங்க? அதாவது அவர் என்ன செஞ்சாருன்னா, அடுத்தவர்கள் செய்த சாதனைகளை தான் செய்ததாக புஸ்தகங்களில் எழுதி ஸ்டிக்கர் ஒட்டின வேலையை அன்றும் அவர்கள் செய்தார்கள். இன்று திமுக செய்யக்கூடிய வேலையை அவர் செய்திருக்கிறார். அதுதான். அதாவது 1952 இந்தியாவில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜரை எதிர்த்து தனது இனத்துக்காரர்களை ஆதரித்து சிறுவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தெலுங்கிலும் கன்னடத்திலும் பேசி வாக்கு கேட்டவர் பெரியார். அதன் பிறகு தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் அவரை பாராட்டினார், அவரோட செயல்பட்டு பண்ணார். ஆனால் இதில் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டே பெரியார் தான். அப்படியெல்லாம் இவங்க சொல்லுவாங்க, திராவிடர்கள் இல்லைன்னா அது கிடையாது, இது கிடையாது, கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியாது. இப்போ வைக்கம் போராட்டம் இருக்கு. வைக்கம் போராட்டத்துல ஒரு நாள் கலந்துக்கிட்டவர் தான் பெரியார். ஆனா 2 வருஷமா போராடின மாதவன் என்பவர் ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க இருக்காங்க. ஐயா நாராயண குரு மிகப்பெரிய அளவில் போராடி 7 பேர் இருக்காங்க. ஆமா, அதுல முதன்மையானவர் நியாயப்படிக்கு மாதவன் ஐயா. மாதவன் ஈழவர், அவருக்கு தான் மணிமண்டபம் கட்டி இருக்கணும், அவருக்கு தான் விழா எடுத்திருக்கணும், அவரைதான் நீங்க முற்படுத்திருக்கணும். போய் போராட்டத்துல போய் ஒரு நாள் வாழ்த்து சொல்லிட்டு வந்த ஆளெல்லாம் வைக்கம் வீரர் சொல்லி
ஊரை ஏமாத்துறது தொடர்கதையாக அதுக்கு ஒரு மணி மண்டபம், அதுக்கு மணிமண்டபம், அதுக்கு அந்த விழாவுக்கு இங்க இருந்து முதல்வர் போறாரு செய்யறாரு அப்படின்னு இருக்கு. ஆனா இந்தியாவிலே மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் காமராஜருக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளும் கிடையாது. மறக்கடிக்கப்பட்டிருக்கு, மறக்கடிக்கப்படுகிறது. ஆனா மக்கள் மறக்கல, இவங்க முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து காமராஜருடைய புகழா இரட்டடிப்பு செயல் இப்ப பாருங்க, கலைஞரும் கர்ம வீரரும் கலைஞரும் நூல் வெளியிடுறாங்க. அதுல பார்த்தா இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், காமராஜரே கலைஞரை பாராட்டினாரு, இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் நிறைய எழுதி இதை இளைய தலைமுறைக்கு கடத்துறாங்க. இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முழுக்க ஸ்டிக்கர் ஓட்டுறல. திராவிடம் செய்தது என்னவென்றால், ஐயா பட்டிவீரன்பட்டி சௌந்தரபாண்டியன் அவர்கள் 1921 சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்சியாக சட்டமன்றத்தில் சென்று பெண்ணுரிமை பற்றி பேசியிருக்கிறார், சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார், சகோதரத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சிக்கழக தலைவராக இருக்கும் போது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன் என்று சாதி ரீதியாக அந்த பஸ் முதலாளிகள் கூறிய போது, அனைத்து மக்களையும் ஏற்ற வேண்டும், அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பஸ் உரிமத்தை ரத்து பண்ணுவேன் என்று மிகப்பெரிய தெளிவான அரசியல் புரட்சிலாம் செஞ்சிருக்காரு. அவரு அந்த புரட்சிகளை செஞ்சிட்டு இருக்க காலகட்டத்துல இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த திராவிட பெரியார் என்பவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு கல் எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயர்ல 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்து கொண்டிருந்தார். இதுதான் இவர் செஞ்ச புரட்சி. அவருக்கு தென்னை மரங்கிறது ஒரு கல் இறக்கும் பொருளாக தெரிகிறது. அதுல இளநீ இருக்குது, தேங்காய் இருக்குங்கிற பயன்கள் கூட தெரியாமல் முட்டாள்தனமாக அவர் தான் ஒரு முட்டாள் என்பதை அறியாமல் அதை வெட்டி வீழ்த்திருக்கிறார். இதுதான் அவருடைய வரலாறு. சௌந்தரபாண்டியன் அவர்கள் சட்டசபையிலே நீதி கட்சி செய்த சாதனைகளை எல்லாத்துக்கும் இவங்க செஞ்ச மாதிரி பின்னாடி வரக்கூடிய காலங்களில் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய வரலாறு. சொல்ல போனா 1921 காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு நீதி கட்சிக்கு எதிராக இருந்தவர் பெரியார். ஆனால் இன்னைக்கு நீதி கட்சி தோன்றி இத்தனை ஆண்டு ஆகுதுன்னு ஒரு விழா எடுத்தால் அதுல பெரியார் படத்தை கொண்டு வச்சிருக்காங்க. ஆனா நீதி கட்சியில உண்மையாக இருந்து நீதி கட்சிக்காக உழைத்த தலைவர்கள் படங்கள் கிடையாது. குறிப்பா தமிழக தலைவர்களான சௌந்தரபாண்டியனார் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறார். நீதி கட்சி மாநாடு எங்க வேணாலும் நடக்கட்டும், அது ஒரு இடத்துல கூட கிடையாது. 1929 செங்கல்பட்டுல முதல் சுயமரியாதை மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டின் தலைவர் ஐயா சௌந்தரபாண்டியனார் அவர்கள். சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர் சௌந்தரபாண்டியனார் அவர்கள். அதற்கு உப தலைவர் தான் பெரியாரு. ஆனா தலைவரை இரட்டடிப்பு பண்ணிட்டு அவருக்கு உதவியா இருந்த தலைவரை இவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. அவர் காங்கிரஸ்ல இருந்ததே மறைச்சிட்டாங்க. வைக்கம் போராட்டத்துக்கு போகும்போது அவர் காங்கிரஸ்காரரா போனாரா, திகாரரா போனாரா? திக உருவானது எப்போ? காங்கிரஸ்காரரா தான் போனாரு. ஆமா, காந்தி சொல்றாரு அறிஞர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி சொல்லலாம் போகும்போது அங்கங்க உள்ள போக ஆதரவு சொன்னாங்க, வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க. அதுல இவர் ஒரு நபர். அது என்னமோ திராவிட இயக்கத்துக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இவங்க அந்த போராட்டம் நடத்திருந்தாலும் கூட இவர் அதை உரிமை கொண்டாட முடியாது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம், மாதவன் ஈழவருடைய போராட்டம். அந்த போராட்டத்தை இவங்க ஸ்டிக்கர் போட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதாவது நீதி கட்சி சாதனைகளை முழுக்க திருடி தாங்கள் தான் நீதி கட்சி போன்று ஒரு பிரமிப்பு உருவாக்குறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட கழகம் உருவாகுது, அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு, அதனால திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகுது. ஆனா இவங்க திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் ஒண்ணுதாங்கிற மாதிரி நீங்க எப்படி போட்டோ போடுறாங்க? திமுக முதல்ல பெரியார் போட்டோ எப்படி போட முடியும்? பெரியாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பெரியார் எங்க வந்தாரு? நீதி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில இருந்து வேலை பார்த்தவர் தான் பெரியாரு. அப்ப நீதி கட்சி நிகழ்வுகள்ல எப்படி பெரியார் போட்டோ வருது? இது எல்லாமே நம்மளை ஏமாற்றுவது. பெரியார் நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த 6ஆம் அறிவு பயன்படுத்தி பார்த்தால் முழுக்க என்ன சொல்றது, ஸ்டிக்கர் ஒட்டு வேலையை தான் பெரியார் செய்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள். திராவிடம் என்பது சமஸ்கிருதம், மாடல்ங்கிறது ஆங்கிலம். முதல்ல திராவிட மாடல் ஆட்சி என்பதை தமிழில் சொல்லுங்க. திராவிடத்துக்கு தமிழ்ல என்ன பொருள்? அவர் தான் தமிழ காட்டு மராண்டி மொழி சொன்னாரு. அது பெரியார் சொன்னாரு. திராவிட மாடல் ஆட்சி. அதாவது தமிழ் பேசாதீங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னவர். திராவிட மொழியை காட்டு மராண்டின்னு சொன்னவர். திருக்குறள் மலர் என்று சொன்னவர். இப்படி பல்வேறு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக பேசி திருந்தவர் தான் பெரியார். அவரை கொண்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. சொல்ல போனா சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னது பெரியார்.
சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாரு. வேண்டாம்னு ஆங்கிலேய சொன்னாரு. ஆட்சிகளே இருக்கட்டும் பேசுறாரு. சுதந்திர தினம் வந்து எங்களுக்கு துக்கதரன்னு சொன்னாரு. ஆமா. இதெல்லாம் சொன்னவரை கருப்பு கொண்டு வந்துகிட்டு நீங்க வந்து அவர் என்னமோ சுதந்திர போராட்ட தியாகி அப்படி இப்படி எல்லாம் வந்து ஒரு பொய் கதைகளை சொல்லிக்கிட்டு ஃபுல்லாவே வந்து காப்பி பேஸ்ட் கதாநாயகன் அன்பு அண்ணன் மக்களும் பெரியார். அதான் நம்புறாங்களே, அதானே பெரிய மக்கள் வந்து நம்புறது என்ன வந்து சொன்னாலும் நம்புறாங்க. எதுவுமே நம்ப மாட்டாங்க. அதாவது இன்றைக்கு சமூக வலைதளங்கள், கூகுள், பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படி நிறைய வந்துட்டு பெரியார் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத வந்து பெரியாரை புகழ்ந்து ஒருவர் பேசுவதை படித்தால் அவர்கள் ஏமாறுவார்கள். ஆனா அந்த காலகட்டத்துல பெரியார் என்னப்பா நீதி கட்சினா நீதி கட்சி ஆட்சி எப்ப இருந்துச்சு, அப்ப பெரியார் என்ன பண்ணாரு? சவுந்தர மேனோட சட்டசபையில பேசிட்டு இருக்கும்போது பெரியார் என்ன பண்ணாரு? செங்கல்பட்டு மாநாட்டுல யார் தலைவரா இருந்தாரு, யார் உப தலைவரா இருந்தாரு, இதெல்லாம் நீங்க பட்டியலிட்டு பார்த்தாலே ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தாலே உண்மை தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது பெரியாருங்கிறது வந்து அவர் பாவம் கொடுங்க, அவர் வந்து ஒண்ணுமே செய்யல. ஆனா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பாக காப்பி பேஸ்ட்ல உருவாக்கிட்டாங்க. உண்மையாலுமே அவங்க திறமையை வேணா பாராட்டலாம். இப்ப அமைச்சர் உதயநிதி பிரச்சனைக்கு வருவோம். அவரு மேடையில கிறிஸ்தவர்களால கலந்துக்கும் போது நான் கிறிஸ்தவனாக இருப்பதில் பெருமை அடைகிறேன், நான் இந்துவா நினைத்தால் இந்து, கிறிஸ்தவனாக நினைத்தால் கிறிஸ்தவன், இஸ்லாமியர்கள் நினைத்தால் இஸ்லாமியன் அப்படின்னு ஒரு மேடை பேச்சு பேசுறாரு. இது எப்படி இப்படி அவர் வந்து எந்த மேடையில பேசினாலும் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை பத்தி எதுவும் பேசுறது இல்லை. எதிர்கட்சியை பத்தி பேசுறாரு, இல்லைன்னா சனாதனத்தை பத்தி பேசுறது. இதுவே ஒரு வேலையை வச்சிருக்காரு. இது வந்து ஒரு துணை முதல்வருக்கு ஒரு அழகா? அதாவது துணை முதல்வர் அவர்கள் நீங்க ஏன் பாக்குறீங்க, அவர் வந்து ஒரு முன்னாள் நடிகர். ஒரு நடிகருக்கு ஒருத்தர் டைலாக் எழுதி கொடுப்பாங்க, அதை அவர் வாசிப்பார். இவருக்கு டைலாக் எழுதி கொடுக்கிறவர் வந்து சமீபத்தில் தான் அஜித் நடிச்ச வீர படம் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க நாடாருன்னா நீங்க நான் நினைச்சா நான் நாடாரு, நீங்க தேவர் நினைச்சா நான் தேவரு அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து இவர் மாத்தி நான் வந்து நீங்க இந்து நீங்க நினைச்சா நான் இந்து, நான் கிறிஸ்தவன் நினைச்சா நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லீம்ல நினைச்ச முஸ்லீம் சொல்றேன். அது வந்து இவர்களெல்லாம் சட்டமன்றத்திலே அமைச்சர்களாக விளையாட்டு தரமான வேலைகளை செய்து கொண்டார்கள். இதே டைலாக போன வருஷம் சொன்னார். இது வந்து நான் வந்து கிறிஸ்தவன் என்பதை பெருமை கொள்கிறேன், இதை நான் சொல்றதுனால சங்கிகளுக்கு வேதனையா இருக்கும். நீங்க கிறிஸ்தவனா இருங்க, முஸ்லீமா இருங்க, நீங்க என்ன வேணாலும் இருங்க, அது உங்க பிரச்சனை. அதை வந்து நீங்க வருஷத்துக்கு ஒரு எதுக்கு நினைவுட்டுறீங்க? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? சிறுபான்மையர் ஓட்டை கைப்பற்ற வேண்டும். கிறிஸ்தவன் என்று நம்ம சொன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்ம விஜய் ஜோசப் வந்து ஒரு கிறிஸ்தவர், அவருக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது, உதயநிதி ஒரு கிறிஸ்தவர், இவருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு விஜய்க்கு உழக்கூடிய ஓட்டுகளை தன் பக்கம் திருப்புவதற்காக ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறாங்க. இது வந்து விளையாட்டுத்தனமாக செய்யறது கிடையாது. எழுதி கொடுக்கிற ரைட்டர் மிக தெளிவாக எழுதி கொடுக்கிறார், இவர் அதை பேசுறாரு. மற்றபடிக்கு இவர் வந்து எந்த இது இல்லை. ஒரு பேட்டியில காணொலியில் பாக்குறோம், நம்ம திருவள்ளிக்கணியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல ஆமா அப்படின்னு போனான்னு நம்ம பார்த்தோம். எங்க அப்பாட்ட சொன்னேன், ஒரு தொட்டு இல்ல, என்னப்பா இப்ப எல்லாத்துக்கும் பாரு அப்படின்னாரு. இல்ல என் தொகுதியில இல்லைன்னா நீ தொகுதி மட்டும் பார்க்காத, எல்லாத்துலயும் பாரு. அவரு வீட்டுல ஓய்வுல இருக்காரு. அப்பா முதல்வர் கேக்குறாரு, அப்பா வெளியே போய் வெள்ளக்காட கிடக்க, நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, போய் தொகுதி பக்கமே பாருங்க போது அதுக்கு பதில் சொல்றாரு, திருவள்ளிக்கணி தொகுதியில எங்குமே தண்ணி கிடையாது, சுத்தமா இருக்கு அப்படின்னு அப்படி சொல்றாரு. அப்படி சொன்ன நபர் எதுக்கு 6000 ரூபாய் வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க அதே தொகுதியில? வெள்ளத்தால் ஒரு சொட்டு பாதிப்பு கூட இல்லாத பகுதியான திருவள்ளிக்கேணி பகுதிக்கு 6000 ரூபாய் எதுக்கு இவங்க முன்னின்று கொடுத்தாங்க? அப்போ இவங்க பேசுறது எல்லாமே சினிமா டைலாக் மாதிரி ஆகி போச்சு, உண்மையே கிடையாது. யாரோ எழுதி கொடுக்காங்க, யாரோ வாசிக்காங்க, யாரோ போறாங்க, இப்படிதான் இவங்க வந்து அரசியல்ல இவங்க வந்து சொல்லுவே மன்னராட்சி முறை மாதிரி தான். அப்பா தாத்தா பேரன் கொள்ளு பேரன் அப்படி. ஆனா நமது தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான காலங்கள் சூழல்கள் எப்போ வருமோ அன்னைக்கு வந்து திராவிட ஆட்சி முற்றிலுமாக ஒழித்து கட்டப்படும். இப்ப வந்து விஜய் வந்திருக்காரு, தமிழக வெற்றி கழகம். இப்ப 2026 வந்து அதாவது உதயநிதி வெர்சஸ் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை ஒரு மும்முனை போட்டி இருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ண. அப்படிலாம் இருக்காது. அதாவது விஜய் வந்து ஒரு நடிகர், அவருடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி. அவர் வந்து தனிச்சு இது வரைக்கும் எதிலும் போட்டி போடல, அவருக்கு ஓட்டு போட போறது யாருன்றது தெரியாது, அவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போடுவான்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஒப்பிடுங்கிறதே தப்பு. நீங்க அந்த லிஸ்ட்ல சீமான பேரே சொல்லல. 8.2% ஓட்டு வாங்கி தனித்தன்மையாக தன்னுடைய கட்சி பலத்தை நிரூபித்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி இருக்கும்போது உதயநிதி விசஸ் சீமான் அண்ணாமலைன்னு வந்தா கரெக்டா இருக்கும். விஜய் வந்து இன்னும் போட்டிக்குள்ளேயே வரல. அவர் 2026 போட்டி களத்துக்கு வராரு. களத்துக்குள்ளே வராதவரையும் ஓட்டு இப்படி வர கமலஹாசன் அளவுக்கு 4% கூட அவரால் வாங்க முடியாது நான் நினைக்கிறேன். கமலஹாசன் விஜய் ஒன்னா
கமலஹாசனோட விஜய் வந்து ஜூனியர் தானே. இதே கமலஹாசன்னா டிவியை உடைச்சாரு. இல்ல அதுதான் சொல்றேன், விஜய் கமலஹாசன் கம்பேர் விஜய் கமலஹாசன் சீனியர் சீனியர் அவன் சீனியர் தானே. மாற்று கருத்து இல்ல. சொல்ல போனா அவருக்கு ஒரு சாதி பேக்கப் இருக்கு, அவங்க சாதிக்காரங்க மொத்தமா ஓட்டு போடுவாங்க, இவருக்கு அது கூட இல்லையே. கமலஹாசன் கிறிஸ்தவ ஓட்டு உள்ளதா? இல்ல அததானே உதயநிதி உடைச்சிட்டாரு. ஆமா நான் கிறிஸ்தவன் சொல்லி விஜய் காயம் பண்ணிட்டாரு. ஓட்டு போட்டுருவாங்க. ஆமா ஓட்டு போட்டுருவாங்களே. கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மொத்தமா ஓட்டு போடுற ஆட்கள் தானே. ஒரு கிறிஸ்தவ அமைச்சர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார், அதற்கு ஒரு எதிர்ப்பு கூட கிடையாது. ஆவடி தொகுதியில நாசர் அவர்கள் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும் போது ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கொந்தளிக்கிறாங்க, வேற சில சமுதாய மக்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் கொந்திருக்காங்க. கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் எந்த வித சரி இல்ல அதுல நான் என்னோட விளக்கத்தை சொல்லிடுறேன். அதாவது திமுகவில் இருந்து படிப்படியாக உயர்ந்து அரசியல் கோலச்சியவர் எம்ஜிஆர். கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, கட்சியினுடைய மாநில பொருளாளராக இருந்தார். உதயநிதி அவர்கள் திமுகவுடைய நேரடி வாரிசு. இன்னைக்கு வந்து 30-35% வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அவர் தான் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் கூட சொல்லப்படுவார். அப்படி இருக்கிற நபரோடு காரணம் அவர் கருணாநிதியுடைய பேரன், கரெக்ட், முதல்வர் ஸ்டாலினுடைய மகன், கரெக்ட், அது சரி. ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி பின்னணி கிடையாது. அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். நீங்க சொன்ன தமிழ்நாட்டில் நம்பர் 1 நடிகர், இந்தியாவில 250 கோடி ரூபாய் சம்பளம் கூடி வாங்கின ஒரு நடிகர், மிகப்பெரிய நடிகர், அதெல்லாம் ஓகே. ஆனா மக்கள் செல்வாக்கு ஓட்டாக மாறுமா? உதயநிதியையும் விஜயையும் கம்பேர் பண்ணா உதயநிதி வந்து 40% இருக்காரு, விஜய் 4% தான், 10ல் 1 மடங்கு தான் இருப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து ஓட்டா மாறுமானது. எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னா திமுகவுல இருந்து எம்ஜிஆர் வெளியே வரும்போது 20% ஓட்டை உடைக்கிறாரு, 25% ஓட்டை உடைக்கிறாரு. இவருக்கு மக்கள் நடுநிலையான மக்கள் ஒரு 3-4% ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் அவ்வளவு பெரிய மாஸ்கராக இருக்கும்போது இதுதான் நிலைமை. இவருக்கு வந்து நீங்க எப்படி அதிகபட்சம் 4% தாண்டுவாரன்றதே யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அவர் வைக்கக்கூடிய கூட்டணி வியூகங்கள் அடுத்த கட்ட செயல்பாடுகள் பொறுத்து அது மாறும். அவருடைய கொள்கைகள் என்னன்றதை வச்சுதான் மாறும். அவர் கிறிஸ்தவருங்கிறதுக்காக கிறிஸ்தவர்களை ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவர் உதயநிதி இருக்கும்போது இவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்படி பார்த்தா சீமானே எல்லாருமே கிறிஸ்தவ சொல்லிட்டு இருக்காங்க, சொல்றாங்க. நான் அது வந்து அவர் சொல்லலையே, நான் கிறிஸ்தவர் அவர் சொல்லல. அவர் எங்கேயுமே போய் நான் கிறிஸ்தவரு, நான் இந்து, நான் முஸ்லீம்லாம் சொல்லல. அவர் மதத்தை பத்தியோ ஜாதியை பத்தியோ பேசல. அவர் ஒரே கொள்கையில இருக்காரு, தமிழர்ல இருக்காரு. அப்ப அவர் வந்து எல்லா தமிழ் சாதிகளும் அவர் ஆதரிப்பாங்க, அவ்வளவுதான் விஷயம். இல்ல அவரும் வந்து தொண்டகிளியே பேசுறாரு, எல்லா விஷயம் சொல்றாரு. ஆனா ஓட்டு வங்கி வந்து ஒரு அவ்வளவு ஒண்ணும். அதாவது அவங்க வந்து படிப்படியாக உயர்ந்து வருகிறார்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. 1.3, 3.9, 6.2 அப்படின்னு இன்னைக்கு 8 வந்திருக்காங்க. இதே எவ்வளவு பெரிய வெற்றி. இதுக்கு மேல அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்ன்றது அவங்களுடைய செயல்பாடுல பொறுத்தது. அவங்க கட்சிக்குள்ளேயே உள்கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இல்ல அது வந்து எல்லா கட்சிகளையும் குழப்பங்கள் இருக்கும். அதிமுகவுல யார வேணாலும் தூக்குவாங்க, யார் வேணாலும் வெளியே போவாங்க. அதிமுகவுல யார் லீடரு? எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா. இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர்னா யாரு? சீமான் தான். சீமானை வச்சுதான் கட்சியா, கட்சியை வச்சு சீமானா? சீமான் வச்சுதான் கட்சி. அப்படி இருக்கும்போது யார் போனா என்ன, யார் வந்தா என்ன, அவருக்குள்ள கூடிய ஓட்டு அவருக்குள்ள போதும். இதுதான் நிலைமை. இப்ப இந்த கோவையில குண்டு வெடிப்பு குற்றவாளி பாட்ஷா அவரு இறந்துட்டாரு. இறந்த உடனே இன்னைக்கு வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவருக்கு ஆதரவா நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அண்ணன் சீமான் வந்து நேர்லயே போயிட்டு வந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது அவங்களுடைய முடிவு. ஆனா பொதுவான கருத்து என்னன்னா, ஒரு கொலை குற்றவாளிய நிறைய பேர் கிட்டத்தட்ட 69 பேர் 70 பேர் இறந்து போன அந்த ஒரு குண்டு வெடிப்புல சம்பந்தம் 60க்கும் மேற்பட்டவர்கள் குற்றச்சாட்டப்பட்டு சிறையில இருக்கக்கூடிய ஒருவர் இறந்து போனதற்கு அவங்க வந்து ஒரு பெரிய நிகழ்வு மாதிரி, ஒரு அரசு விழா மாதிரி கொண்டு போய் கோயம்புத்தூர்லயே ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க. அது வந்து தேவையில்லாதது. ஒரு குற்றவாளியை குற்றவாளியாக பார்க்க வேண்டும். அரசு மரியாதை மட்டும் தான் செய்யல. ஆமா, குற்றவாளியை நீங்கள் குற்றவாளியாக பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு பதிலாக தமிழக அரசு அனுமதி கொடுத்ததே தப்பு. இல்ல பாட்ஷாவுக்கு வந்து அரசு மரியாதை ஒண்ணுதான் பண்ணலன்னு சொன்னீங்க. ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி பேரறிவாளன் வந்து சிறை தண்டனையை முடிச்சு வெளியே வந்த உடனே நம்ம முதல்வர் ஆற தழுவில வர வைக்கிறாரு. ஆமா, இது வந்து இதுதான் திராவிட மாடல். அதாவது ராஜீவ்காந்தியுடைய கட்சியில் கூட்டணியில் இருப்பாங்க. அவருக்கு கொலை செய்து குற்றச்சாட்டப்பட்டவர்களை வந்து கட்டி பிடிச்சி ஆற தள்ளிடுவாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் கட்சி அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காது. ஏன்னா இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல திமுகவோட அடிமை கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அப்படி ஏதாவது செய்தால், காமராஜரை பத்தி இவங்க ஏதாவது தப்பு பேசும்போது எதிர்ப்பு தெரிவித்தால்
நாளைக்கு வந்து நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, நம்மளால ஒரு பதவி சூழலை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி சரி ரமேஷ், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிஸியான நேரத்துல நேரம் ஒதுக்கி இங்க வந்து அங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் தெளிவா பதில் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தலைவா. பச்சை தமிழன் நேயர்களே, பச்சை தமிழன் சேனல் முழுக்க முழுக்க பொதுவாக சமுதாயத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. நமது பச்சை தமிழன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.